பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்கிட்டேன், 1 மக்கு தண்ணி. ஏன்னா இது வந்து வேகணும், நல்லா வெந்து வற்றி வரணும். வரும்போது நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா அரைச்ச தேங்காய் அரைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. நல்லா வெந்து வற்றி வரும்போது நீங்கள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும்.